பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ராஜி அவங்க முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா? ஆடுறது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர கூப்பிட்டு சொல்லிக் குடுக்க சொல்றாங்க. அவரு என்னடான்னா ராஜி மேல போய் கையெல்லாம் போடுறாரு. இதனால ராஜிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நான் தனியாவே ஆடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ வெளிய போம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சர்றாங்க. இங்க ராஜி என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த காசு வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தோணுது. இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நம்ம கதிர் வந்து கார் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டாப்லையாட்டுக்கு. ஏன்னா அப்படி ஒரு கம்பெனியே நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டே நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னதுனால ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு கரெக்டா யூகிச்சு நம்ம கதிர் சென்னையை நோக்கி காரில் தூங்காமல் கொள்ளாமல் கார் ஓட்டிக்கிட்டே வராப்படியாட்டுக்கு. ஆப்போசிட்டில் ஒரு பைக்காரன் மோதுற மாதிரி வந்துடுறான். நல்ல வேலை பிரேக் பிடிச்சி எப்படியோ நிப்பாட்டி பெருசாக எதுவும் அடிபடாமல் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கார் ஓட்ட கிளம்பிடுறாப்புல. அப்பயும் ராஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல. ராஜி வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்றாங்க. ஓகே தான் ஓகே தான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம தங்கமயிலோட அம்மா வராங்க வீட்டுக்கு. ஸோ பாண்டியனுக்கு காலில் அடிபட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்களாட்டுக்கு. ஸோ அப்படியே விசாரிச்சுட்டு இப்போ வில்லிங்கெல்லாம் கூட்டு சேர்ற மாதிரி இந்த சுகன்யா கூட சேர போகிறாங்களாட்டுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா இப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து இந்த வீட்டில் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே இந்த தங்கமயில் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நல்லா இருந்த தங்கமயில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து சின்ன பின்னமாக போகுது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ மறுபடியும் ராஜியை காமிக்கிறாங்க. இப்போ டான்ஸு வந்து என்ன டான்ஸு எப்படி ஆடணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட் டான்ஸ் போட்டி அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா ராஜி. இப்போ 2 பேரை அந்த ரூமுக்குள்ளார கூப்பிடுறாங்க. ஆம்பளை ஒன்று பொம்பளை ஒன்று. அதில் ஒன்று நம்ம ராஜி. ஸோ ராஜிக்கு பேராக ஒரு ஆணை போட்டிருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் தான் ஜோடி சேர்ந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது கேட்டு நம்ம ராஜி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் என்ன நீ போன உடனே சாமி பாட்டை போட்டு ஆட விட்டுட்டு 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன? ஸோ இப்போ வந்து ராஜி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, எப்படிம்மா நீ சுடிதாரை மட்டும் போட்டுக்கிட்டு ரொமான்டிக் டான்ஸ்லாம் ஆடுவ அப்படின்னு நிறையா கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் மீறி ராஜி என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம கதிர் வந்துருவாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.